வணக்கம் மக்களே. ரொம்ப ரொம்ப தூரமான சம்பவம் நடந்திருக்கு கரூர்ல நேத்து. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 30 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிஞ்சு கொள்கிறேன். அடிப்பட்ட அனைவருக்கும் சீக்கிரமா குணமானும் என்று வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரூர்ல அவ்வளோ கூட்டம் அவ்வளோ அலை மோதிச்சு. ஓகேங்களா? அலை மாதிரி மோதிச்சு விஜய் அவர்கள் நடத்த பொதுக்கூட்டத்துல. நான் கேட்குறேன், உடம்பு சரியில்லாதவங்க, மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஏன் நீங்க அந்த கூட்டத்துல போகணும்? சின்ன பசங்களை கூட்டுன்னு போகக்கூடாது. கூட்டுன்னு போனீங்கன்னா தேவையான தண்ணி எல்லாமே நீங்களா கூட்டுன்னு போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டுன்னு போகக்கூடாது. அது தவறு. ஓகேங்களா? இது மக்களோட தவறு தான் நான் சொல்லுவேன். அப்புறமா போதுமான அளவுக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் சைடே கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. இவ்வளவு இருக்கும்போது சில பேர் இது விஜய் அவர்களை தான் பிளேம் பண்றாங்க. இது தவறு என்று நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. ஜனங்களை பார்த்துதான் ஆகணும். அது அவரோட கடுமை பாக்குறாரு. அது தவறே இல்லை. அங்க இடமே மேடு பள்ளமா இருந்துச்சுங்களாம். ஓகேங்களா? இடமே மேடு பள்ளமா இருந்துச்சு. வண்டி நெருங்க அந்த கூட்டம் வண்டி கிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேக் அடிப்பாங்க, தெரியுங்கள? அந்த மாதிரி அடிக்கும் போது நிறைய பேர் கீழே உண்டுகிறாங்க. நிறைய பேர்னா இந்த சில பேர், இந்த 50 பேருக்குள்ளதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு 40 பேர் அதுக்குள்ளதான் நடந்திருக்கு ரிப்போர்ட் படி. அடிப்பட்டவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? அவங்களுக்கு கீழே வந்துக்கிறாங்க. அவங்க மேலேயே இந்த ஜனங்கள் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தெரியாம தான் நடந்துக்கிறாங்க. ஒருத்தர் இல்லை. அந்த வண்டிங்கெல்லாம் கீழே உந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? வண்டிங்கெல்லாம் உந்துச்சு. சில பேருக்கு அப்படி நடந்திருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நீங்க தான் இருந்துக்கணும் சூதானமா. ரொம்ப கிட்ட, அவ்வளோ கிட்ட போய் தான் நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை விஜய் அவர்களை. ஓகேங்களா? அவ்வளோ கூட்ட நெரிசடி, அவ்வளோ கிட்ட தான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தூரத்துல இருந்து பார்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா நீங்க வீட்டுல உட்காந்து போன்ல டிவில பார்க்கலாம். ஓகேங்களா? ரசிக்கணும்னு நினைச்சா நீங்க எப்படி வேணா ரசிக்கலாம். நீங்க அவ்வளவு கிட்டதான் போய் அவ்வளவு நெருக்கல தான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்த முறையாச்சும் கொஞ்சம் சேஃபா இருங்க, செக்யூரிட்டியா இருங்க. முடியாதவங்க பசங்களெல்லாம் கூட்டின்னு போகாதீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும் காரணம் இல்லை. ஓகேங்களா? அவரு காரணம் இல்லை. இது தெரியாம நடந்த ஒரு சம்பவம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். அனைவரும் நலமாக சீக்கிரமாக குணமாக வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். See you, bye.